அண்ணாமலை லிஸ்ட்ல இல்ல. நான் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன். சீட்டு மட்டும் எனக்கு வரல அப்படின்னு உட்காந்து என்னையோட முட்டாள் எவனா இருப்பானா? என் மனசு தலைவருக்கு தெரியும் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். அப்படியா? எப்படி இந்த உருட்டி பார்த்தா இல்ல பிரசன்னம் பார்த்தா? கோவை வானதி சீனிவாசன் சரியா இருக்கும், அங்க நான் கேட்க முடியாது. வானதி கொடுத்த பேட்டியை படிச்சீங்களா? இல்ல அதிமுக மாத்திக்கிறேன்னு சொன்னாங்க. இது காதுல பூ சுத்துற வேலை. செந்தில் பாலாஜி வர்றாருன்னு தெரிச்சு ஓடுறது இவர் தான். எடப்பாடி பழனிசாமி பக்காவா பாஜகவை கார்னர் பண்ணி இவ்வளவு சீட்டு தான் சொல்லிட்டு திறமையை காட்டிட்டாரு. அப்படியா? இது பெருமையா சார்? அப்ப யாரோ ஒருத்தர் பல்லிழிக்க போறாங்க. அவருடைய முகத்திரை கிளிப்பட போகும். பத்திரிகைக்காரெல்லாம் உள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு பிரயத்தனப்பட்டு சேகரிக்கிற விஷயங்களை திருமாவளவன் பொதுவெளியில் போட்டு உடைக்கிறார். நான் போனேன், ஷானவாஸ்க்கு அது கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஷானவாஸ் எந்த கட்சி உறுப்பினர் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே குழம்பிடுச்சு. காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் மாநில தலைவராக இருக்க ஒருத்தர் என் பதவி நான் ராஜினாமா செய்யணும்னு சொன்னதை எனக்கு தெரிஞ்சு வரலாறு இல்லை. உள் அறையில கோபத்துல சொல்லியிருக்கலாம். அவங்களே மாத்திருவாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எல்லா அரசியல் கட்சிகளுமே கிட்டத்தட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி மட்டும் ஒரு தொகுதியில் இன்னும் அறிவிக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், தாவேகா எல்லாருமே வேட்பாளர் அறிவிச்சுட்டு களத்தில் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. சசிகலா ராமதாஸ் கூட அறிவிச்சிட்டாங்க. நீங்க அவங்கள சொல்லாம இருக்கிறீங்க. சரி. நாம் தமிழர் 5 முனை போட்டி, எல்லாரும் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் விஜய் பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு குழப்ப கூட்டணியாக இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் அது ஒரு குழப்ப கூட்டணி தான், என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கட்டாயமாக சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே எல்லா கட்சிகளிலுமே ஒரு முரண்பாடுகளில் வெளியே பேச தொடங்கியிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளிலுமே அது இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் சூழல்? விஜய் சொன்னது பாண்டிச்சேரியில் மிகப்பெரும் அளவுக்கு உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு அதில் ஒரு 3-4 பேர் வாபஸ் வாங்கவே இல்லை. திமுகவும் போட்டியிடுது, காங்கிரஸும் போட்டியிடுது. அதுக்கு ஒரு அகில இந்திய செயலாளர் ஒரு வியாக்கியானம் சொன்னார், நட்பு ரீதியான போட்டின்னு. இதெல்லாம் பீகார்ல எல்லாம் போட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த தமிழ்நாடு உணர்வு சார்ந்து இருக்கிற இந்த பாண்டிச்சேரியில இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுபடாது. அந்த பாயிண்ட்டை விஜய் கரெக்டா பிடிச்சாருன்னு சொல்லலாம். அதே அளவுகள் தமிழ்நாட்டில் பொருந்தாது. தமிழ்நாட்டில் என்ன, அவங்க அதிக இடங்கள் கேட்டாங்க, வேணுங்கிற சீட்டு கேட்டாங்க. எல்லாருமே மார்க்சிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கமலஹாசன் கூட சொந்த சின்னத்தில் நிற்கணும். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இயல்பா நடக்கிற ஒண்ணு. இங்கே அவ்வளோ தூரம் பொருந்தா கூட்டணி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸில் சில பேர் சில்மிஷம் பண்ணாங்க, அது அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னு பல நேரங்களில் மறுத்தாங்க. அவர்கள் சொன்னது போலவே கூட்டணி எங்கே அமையணுமோ அது எங்கே அமையும்னு சொன்னாங்களோ அஃபிஷியலாக அங்கே தான் திமுகவோட தான் அமைஞ்சதே தவிர பெருசாக குழப்பங்கள் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் வந்தாச்சு. எந்த தொகுதிங்கிறதுல சில பேருக்கு வருத்தங்கள் இருந்தது. இப்போ ஜோதிமணி அந்த தொகுதி யாருக்கு வேட்பாளருங்கிறதுல மாதிரியான நபர்கள் விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதெல்லாம் பொது வெளியில நல்ல யார் யாருக்கு தொகுதின்றதை முடிவு பண்ணிட்டு தான் இவங்க தொகுதி பங்கீடே செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப ஜோதிமணி, இப்ப கரூருக்கு யாருக்குன்னு ஜோதிமணிக்குன்னு தெரிஞ்சான கரூரை போராடி வாங்கினாங்க. உண்மையை சொன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ செந்தில் பாலாஜிக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஜோதிமணி அந்த அளவுக்கு பொது வெளியில நடந்துக்கிட்டான்னு அவருக்கு சில கசப்பு இருந்தது, திமுகவினருக்கு வெறுப்பு இருந்தது. அதனால அவங்க நின்னா தோத்துருவாங்க, ஜோதிமணி வேற எங்கேயாவது போய் நிறுத்த சொல்லுங்க, இல்ல காங்கிரஸுக்கு இதை வேணான்னு சொல்லுங்க, இல்லாட்டி ஜோதிமணி வேண்டாம் வேற யாராவது நிறுத்துங்கன்னு எத்தனையோ குரல்கள் வந்த போதும், செந்தில் பாலாஜி இருந்து வந்த போதும் யாருக்காக கரூரை வாங்கினாங்க? சும்மா சொல்லுங்க, ஒரு பத்திரிகையாளரா நீங்களும் யோசிங்களேன். ஜோதிமணி அப்ப புரியுது. அப்ப வேட்பாளரை வச்சுக்கிட்டு தானே கரூரை கேட்கறாங்க. அங்க என்ன வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு, என்ன நேர்மை இருந்துச்சு? அப்படி யாரெல்லாம் மனு போட்டாங்களோ எல்லாரையும் டெல்லிக்கு வரவழைச்சு நேர்காணல் நடத்தினாங்களா? ஏற்கனவே எம்பியா இருந்தவங்க. இருக்கட்டும் சார். அப்ப ஒரு தடவை எம்பினா ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கா விருப்ப மனுவே வாங்க வேண்டாமா? சொல்லுங்க, உங்க பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். கரூர்ல ஆல்ரெடி ஜோதிமணி எம்பி. யாரு விருப்ப மனு கேட்காதீங்க, கொடுத்துறாதீங்க, ஆசையை கூட மீயாவனோட கூட காமிச்சிடாதீங்க, மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க சார். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தனக்குன்னா ஒன்று, அடுத்தவங்களுக்குன்னா ஒன்றா சார்? காங்கிரஸுடைய கலாச்சாரமே இது. இந்த கலாச்சாரத்தை நான் ஒழித்து கட்டுவேன் ஜோதிமணி சொல்லியிருந்தா நம்ம தாராளமாக வரவேற்கலாம், பாராட்டலாம். நீங்க சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? உங்களுடைய சுய கோபத்தை தீர்த்து கொள்வதை தவிர இந்த அணிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது துளியாவது பிரயோஜனம் இருக்கா? ஜோதிமணினால இந்த ஜனநாயகத்தை காக்க குரல் கொடுத்துட்டீங்க, எவன் வேலை செய்வான்?
எந்த திமுக காரன் மனசு வந்து வேலை செய்வான் இந்த மாதிரியான எரிச்சல் வார்த்தைகளை கேட்டா? ஜோதிமணி எழுப்பியது ஒரு காங்கிரஸ் தொண்டராக 100% சரியா இருக்கலாம். எழுப்புகிற இடம் இந்த சோசியல் மீடியா இல்ல. ராகுல் காந்தி நீங்க நெருக்கமானவர் தானே? அப்போ என்னுடைய குற்றச்சாட்டு ராகுலுக்கும் சேர்த்து தான். சொல்லுங்களேன். கேண்டிடேட் செலக்ஷன் கமிட்டில, சென்ட்ரல் கமிட்டில அவர் தானே உட்கார்ந்திருக்கிறார். கார்கே உட்கார்ந்திருக்கிறார். சோனியா உட்கார்ந்திருக்கிறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும். அவங்க எல்லாரும் பேரையும் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? செல்வப்பிறந்தைக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு, அவருக்கும் அதிகாரம் இருக்கு. இல்ல இப்ப செல்வ பெருந்தகையே தேர்தலுக்கு பிறகு நான் வந்து ராஜினாமா பண்ணிடுவேன். அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அவருக்கு பல வருத்தங்கள் இருக்கலாம். ஒரு தலைவர்னு இருக்கிற துளி கூட மதிக்காம, ம். தலைவர் ஒருத்தர் இருக்கிற போதே இங்க யாரெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கடந்த 2 மாசமா பார்த்தோம். அந்த வெறுப்பு அவருக்கு இருக்கலாம். அது நேத்து சொன்ன வார்த்தையினுடைய தொடர்ச்சியை கவனிச்சீங்கன்னா, நான் மக்கள் கிட்ட நெருக்கமா இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இன்னும் நெருக்கமா வரேன். தலைவர் பதவி ரிசைன் பண்ணிட்டு கூட அப்படின்னு அதையும் சேர்த்து தான் சொல்றார். அதுக்கு பழைய கசப்புகளும் காரணமா இருக்கலாம். அவ்வளவு சுலபத்துல ஒரு ராஜினாமா பண்ண அனுபவிப்பாங்களா? அது காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் மாநில தலைவரா இருக்க ஒருத்தர் என் பதவியை நான் ராஜினாமா செய்யணும்னு சொன்னதா எனக்கு தெரிஞ்ச வரலாறு இல்ல. உள் அறையில கோபத்துல சொல்லியிருக்கலாம். அவங்களே மாத்திருவாங்க. ஆமா. அல்லது இவங்க அதை மாத்த போறாங்க தெரிஞ்சு முதல் நாள் போய் லெட்டர் அனுப்புவாங்க. கூடலூர்ல ராகுல் வந்த போதே ஒரு தன் கருத்தை சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கு ராகுல் காந்தி வந்த போதே இப்படி கட்சி வெளிப்படையாக ஒரு நிலைப்பாடும் திரைக்கு பின்னால் ஒரு நிலைப்பாடும் எடுப்பதாக இருந்தால் நீங்க யாரை வேணாலும் தலைவரா போட்டு கட்சி நடத்துங்கன்னு சொன்னதுதான் செல்வ பிறந்தகைன்னு ஒரு தகவல் இருக்கு. அதனால இது ஒண்ணு எனக்கு அதிர்ச்சியும் இல்லை. அவர் அந்த கோபத்துல சொன்னதாக நினைக்கல. மக்கள் கிட்ட சொல்ற போது இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் பொதுவெளியில் இந்த நேரத்தில் சொல்றது கவனமா தான் சொல்லணும் வார்த்தைகளை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மையக்குழு கூட்டம் நடக்குது. அதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு. அண்ணாமலை லிஸ்ட்ல இல்ல அப்படின்றது ஒரு விஷயமா ஏன் இல்ல? பேசப்படுது. ஏன் இல்ல? அவரு கேட்டு இல்லையா? அவர் கேட்ட தொகுதி எது? வெளிப்படையா பேசுறது மே 4ஆம் தேதி நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்லுங்க. என்ன சார் இது? அப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு? அண்ணாமலை ஏதோ வருத்தத்தில் இருக்கிறார். அவர் இன்னும் பல விரும்பினதை தேர்தல் இருக்கு. அவர் நம்ம வேலை செய்ய விரும்பினதை வேண்டியது அதான் இருக்கு. சார் அவர் விரும்பினதை செய்யல. அவர் கேட்டதை கொடுக்கல அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. நான் இவங்களோட கூட்டணி போக வேணாம்னு சொன்னேன், கேட்கல. அதிகமா தொகுதி வாங்கன்னு கேட்டேன், கேட்கல. இந்தந்த தொகுதி மிஸ் பண்ணாம வாங்குங்கன்னு கேட்கல. அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்னு மே 4ஆம் தேதி சாயங்காலம் சொல்ல போறாரோன்னு ஒரு சந்தேகத்தை அவரே கிளப்புறாரா? இல்ல, தேர்தல்ல வேலை செய்யும்னு சொல்றாருல்ல. இதெல்லாம் சொல்லிவிட்டா அதுக்கு வேலை செய்ய பேசாம வீட்டுல இருந்தா கூட வர்ற ஓட்டாது வந்துருமே. தான் கசப்பிலும் வருத்தத்திலும் நியாயமா இருக்கலாம். அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட ஒரு பார்வையில இருந்து பார்த்தா அவருடைய கசப்பில், வெறுப்பில், கோபத்தில் 1000 நியாயங்கள் இருக்கலாம். அதை பொது வெளியில போட்டு இப்படி சொல்லிட்டு நான் பூத் ஏஜென்டா போய் உட்காருவேன்னா தெரிச்சு ஓடுறதுக்கா எல்லாம்? என்ன சார் இது? இல்ல அண்ணாமலை ஒரு முக்கியமான ஃபேஸா இருந்தாரு ஆமா. தமிழ்நாட்டோட பாஜகவுக்கு. இப்பவும் இருக்கார். இப்பவும் இருக்கார். அப்ப நான் தான் 2 கேள்வி முக்கியமான கேள்வி கேட்டேன். இங்க செட்டப் என்ன? ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவருக்கு அதிகாரம் இருக்கும். ஆனால் முழு அதிகாரம் இல்ல. அவர் தன்னுடைய பரிந்துரைகளை இன்னார் கேட்கிறாங்கன்னு போய் மத்திய அரசு தேசிய தலைமைக்கு அனுப்புவார். இவர் தலைவரா இருக்கிற போது அதெல்லாம் செஞ்சவர் தானே. அப்ப நயினா நாகேந்திரன் தலைவரா இருக்கிறார். நாம பெரிய அவரை விட ஃபோர்ஸா இருக்கலாம். அவருக்கு இருக்கிற தனி மனித செல்வாக்கு கூட எனக்கு அதிகமா இருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கும் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தான். அண்ணாமலைக்கு சொல்றேன். தலைவரே, நான் கவுண்டம்பாளையத்துல போட்டியிடணும்னு இருக்கேன். தெற்குல அதே இடத்துல செந்தில் பாலாஜி எதிர்த்து நான் நிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க அண்ணா எடப்பாடி கொடுக்கலன்றாங்க. வடக்கு கொடுத்திருக்கிறார். வானதிக்கு வேற வாய்ப்பு கொடுங்க. வடக்குல நான் நிக்கிறேன். அண்ணாமலை தன் விருப்பத்தை நயினாரிடம் வெளிப்படையாக சொன்னாரா? நம்பர் 1. அதுதான் அடிப்படை. எம்எல்ஏ சீட் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேணும், நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன். சீட்டு மட்டும் எனக்கு வரல அப்படின்னு உட்கார்ந்தா என்னையோட முட்டாள் எவனா இருப்பானா? சார் முதல்ல எங்க நிக்கணும்னு ஆசை இல்ல இல்ல சார், அரசியல்ல பல காய் நகர்த்தல்கள் இருக்கு. அதுல அதெல்லாம் முதல் சொல்றாங்க. காய் நகர்த்தல் என்னன்னா, நான் முதல்ல போட்டியிட விரும்புறேன் தெரிவிக்கணும். என்னென்ன தொகுதியில போட்டி எனக்கு ஒரு தொகுதி தான். இதை கொடுத்தா கொடுக்க, கொடுக்காட்டி போங்க. என் மனசு தலைவருக்கு தெரியும் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். அப்படியா? எப்படி இந்த இப்படி உருட்டி பார்த்தா இல்ல பிரசன்னம் பார்த்தா? அதான் சொன்னேன். நீங்களும் தலைவரா இருந்தால் அண்ணாமலை அப்படி ஏத்துக்குவாரா? எப்ப உன் மனசுல இருக்கிற எனக்கு என்னப்பா தெரியும்? அவர் லாங்குவேஜ்ல விட்டு விளாசுவாரா மாட்டாரா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தன் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கணும். சொல்லணும். சொன்னாரா சொல்லலையா? அது ஒரு பார்ட். 2வது பார்ட், இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு இருப்பு கண்ணுல தெரியுதுன்னா அண்ணாமலையினுடைய உழைப்பும் அவருடைய விமர்சனங்கள் கலந்த உழைப்பும் வார்த்தை மொழிகள் உடல் மொழிகளும் தான் காரணம். யாருமே மறுக்க முடியாது. அது எத்தனை பேர் ரசிச்சாங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் சில பேர் விமர்சிச்சது நல்லது இல்லை வளர்ற ஆளுக்கு அப்படின்லாம் விமர்சிச்சதெல்லாம் தனி. அந்த தடாலடி அரசியலை செய்ததன் மூலமாக அண்ணாமலையினால் அந்த உழைப்பின் காரணமாக தான் பிஜேபியினுடைய வளர்ச்சி ஓரளவு இன்னைக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறோம். சார், அண்ணாமலை ஏதோ வருத்தத்துல நம்மளை கூப்பிடாம இருக்கிறார். நாம கேட்போம், அண்ணாமலை வர தேர்தலில் போட்டியிட்டீங்களா? நயினார் கேட்டாரா கேட்கலையா? அப்படி அவர் கேட்டும் நான் போட்டியிடலைன்னு அவர் சொல்லி இருந்தால் 2 உண்மை வெளியில வரப்போகுது சார். அதே மே 4ஆம் தேதி வரப்போகுது.
முடிஞ்சா அந்த பரபரப்பு முடியட்டும், அடுத்த நாள் மே 5ஆம் தேதி வரலாம். ம். அப்ப யாரோ ஒருத்தர் பல்லிழிக்க போறாங்க. அவருடைய முகத்திரை கிழிபட போகுது. இப்ப அப்பாவி பிஜேபி தொண்டர்களை எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய இந்த அழிச்சாட்டியங்களுக்காக, சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக எதையும் எதிர்ப்பு இந்த கட்சி நல்லா இருக்கணும், பாரத் மாதா கி ஜெய்ன்னு அவங்க பார்வையில அவன் ஒரு கோஷத்த போடுறான்ல. இந்த கட்சி நல்லா இருக்கணும், தேச ஒற்றுமை அது இதுன்னு நீங்க எல்லாம் சொல்லி ஊட்டி வளர்த்துக்கீங்களே, அத நம்பி 10 பேர் வந்திருக்கலாம். அவனுக்கு பண்ற துரோகம் இல்லையா சார் இது? நீங்க இப்படி பொது வெளியில அடிச்சுக்கிறது. 2ல ஏதோ ஒண்ணு தானே சார் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு அண்ணாமலை கேட்கவே இல்ல. அதனால நான் அத பத்தி பேசலன்னு நயினார் சொல்லணும். இல்ல நான் கேட்டும் கேட்ட தொகுதியை வாங்கி தரலன்னு அண்ணாமலை சொல்றது உண்மையா 2ல ஒண்ணு தான் சார் உண்மையா இருக்க முடியும். இந்த 2மே உண்மையா இருந்தா இந்த பொது வெளியில அண்ணாமலை இப்படி பேசுவது தவறு சார். இல்ல கோவை வந்து வானதி சீனிவாசனுக்கு சரியா இருக்கும். அங்க நான் வந்து கேட்க முடியாது. வானதி கொடுத்த பேட்டியை படிச்சீங்களா? பாத்தீங்களா? இல்ல அதிமுக மாத்திக்கிறேன்னு சொன்னாங்க. இது காதுல பூ சுத்துற வேலை. வானதி ஏதோ மற்ற யாருமே அரசியல் தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி வர்றாருன்னு தெரிச்சு ஓடுறது இவர்தான். சரி நீங்க தான் கட்சி என்ன சொன்னாலும் ஏத்துக்குவீங்களே. இந்த இடம் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. சொன்ன வானதி ஏத்துக்குவாங்களா? எல்லாமே சுயநலம் தான் சார். சுயநலம் இல்லைன்னா அவங்க அரசியல்வாதி இல்லைன்னு வச்சுப்போம். வானதி மேல என்ன கோபத்துல நான் இதை சொல்லல. ம், ம். நான் கேட்கல. அதிமுக தான் மாத்திக்க சொன்னேன். ஏன் சார் சிட்டிங் எம்எல்ஏ எப்படி சார் அடுத்த தொகுதியில் போய் நின்று அது செந்தில் பாலை ஏத்துட்டு அம்மன் அர்ஜுனன் போவாரா சார் அப்படி? அவர் மூஞ்சியை பார்த்தா அருளே இல்லை சார். பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. தைரியமான வார்த்தைகள் வருது. முகத்தில் அந்த அருள் தெரியல. அப்ப அவரை கொண்டு போய் தள்ளுறாங்களா? அதிமுக இந்த மாதிரி அரசியல் ரீதியா தற்கொலை பண்ணிக்குமா? ஒரு வலுவான இடத்துல போய் நின்றுக்கிட்டு 2 சிட்டிங் எம்எல்ஏ எப்படி சார் சீட்டை மாத்திக்குவாங்க? 2 பேருக்குமே அது பலவீனம் இல்லையா சார்? ஆமா. சரி இல்ல சார் கோயம்புத்தூர்ன்ட்டு அவர் எங்கேயோ அங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம் வந்திருக்காங்கன்னா கூட வேற ஊரு வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்து தொகுதி. ஒரே சிட்டி ஒரு தெரு தள்ளினா அடுத்த தொகுதி எது அந்த தொகுதி இந்த தொகுதி மாறுது. தெரியாதா? இங்க ஒருவேளை தப்பு பண்ணனால நாங்க இங்க போயிட்டோம் இல்ல சரியா வேலை செய்யனால போயிட்டோம்னா 2 பேரையும் தானே அது பாதிக்கும். ம், அப்போ திட்டமிட்டு எனக்கு வடக்கு வேணும்னு கேட்டுதான் வாங்கிட்டு போயிருக்காங்க வானதி. ம். நாளைக்கு வரலாறு யாரோ ஒருத்தன் உண்மையை போட்டு உடைக்க போறாங்க. அப்படி ஒருத்தர் தன் விருப்பத்தை சொல்ற போது அண்ணாமலையும் சொல்லியிருந்திருக்கணுமே தான் நம்ம சொல்றோமே தவிர அதுல நயினாரும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணியிருந்திருக்கணும். எல்லாம் சேர்ந்து கடைசியில் நான் சொன்ன அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கிற பிஜேபி தொண்டர்களுக்கு இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செஞ்ச துரோகம்னு நான் சொல்லுவேன். தாராபுரத்துல நின்னா எனக்கு சரியா வராதுன்னு சொல்லி அவினாசி கேட்க தெரியுதுல எல்முருகனுக்கு. அவரும் மாநில தலைவர் இறந்தவர் தானே. இல்ல அவரு சென்ற முறை தோல்வியை சந்திச்சாரு. அதனால அதனால அவினாசியை கேட்டிருக்கலாம். எந்த அவினாசி கேட்கிறாரு? அதிமுக கோட்டை சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஜெயலலிதா தன் அந்த முடியாத உடல்நிலையிலேயே 4 ஊருங்களுக்கு தத்தி தத்தி போய் ஜெயிக்க வச்ச 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணி ஜெயலலிதாவுக்கே துரோகம் செய்யற அளவுக்கு எடப்பாடியின் மீது விசுவாசத்தை காட்டின தனபாலுக்கு இன்னைக்கு எடப்பாடி தாயாருன்னு காட்டிட்டாரு. என்னை கூப்பிட்டு என்னன்னு கேட்கலன்னு சொன்னாரா தனபால்? எந்த அவினாசியை கொடுக்குறீங்கிறதுக்கு இந்த பின்னணியை சொல்லாம நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது சார். அன்னைக்கு தனபால் அந்த துரோகத்தை செய்யாமல் இருந்தால் அதிமுக பாஷையில ஆன்மாக்களை நம்புறவங்க அந்த கூட்டம். அதனால நான் சொல்றேன், அந்த கட்சி எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஜெயலலிதாவின் ஆன்மாவுக்கே துரோகம் செய்யற மாதிரி அவர் ஜெயிக்க வச்ச 18 பேரை நீக்கிறேன்னு கையெழுத்து போட்ட ஒரு தனபால். அது பாவச் செயல். அந்த பாவத்துக்கு தண்டனைன்னு ஒரு பக்கம் கடந்து போலாம். ஆனா அந்த பாவத்தை செய்து உங்களுக்கு விசுவாசம் காட்டி அந்த ஆட்சியை காப்பாத்தினார்ல, அதுக்கு எடப்பாடி காட்டின மரியாதை என்ன? தனபாலும் கேட்கிறார். நான் இதுக்கு முன்னாடி கேட்டேன். அன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன் நான். இது அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகம். நீங்க தினகரனை காலி பண்ணுங்க, ஜெயில போடுங்க, என்னவோ பண்ணுங்க. 18 ரெட்டலையில ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ரெட்டலையில ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ சபாநாயகரை கையெழுத்து போட்டு நீக்கிறது துரோகம், பாவம்னு சொன்னேன் நான். அந்த தண்டனை தான் இன்னைக்கு தனபால் அனுபவிக்கிறார். அப்போ அப்படி பாவம் செஞ்சாவது நம்மளை ஆட்சியை காப்பாத்தினாரே. நம்ம அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமா இருந்தாருன்னு ஒரு துளி கூட நன்றியோட எடப்பாடி நினைக்கலையே. அப்படிலாம் நினைச்சு பார்க்காம இன்னொரு துரோகத்தை செய்து தனபாலுக்கு ஒரு துரோகத்தை செய்து அவினாசியை கொண்டு போய் எல்முருகன் கொடுக்கணுமா? எல்முருகன் பதவி இல்லாம ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைக்காதான் அலையிறாரு சார். ரெட் லைட் கார்ல போற பைலட் காரோட போற மத்திய அமைச்சரா இருக்கிறாரு சார். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் கேட்டு வாங்க தெரியுதுல்ல முருகனுக்கு. இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பக்காவா பாஜகவை கார்னர் பண்ணி இவ்வளவு சீட்டு தான் சொல்லி தன்னுடைய திறமையை காட்டிட்டாரு. அப்படியா? இது பெருமையா சார்? எப்படி சார் நீங்க பிஜேபி காரெல்லாம் கொதிப்புல இருக்க? ஒரு பக்கம் ஆளுமைன்னு செய்யலாம். பிஜேபி காரன் வந்து ஓட்டு போட்டாலும் சார் பிஜேபி வலுவாக இருக்கிற இடங்கள்ல அதிமுக ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவன் எப்படி சார் சந்தோஷமா வேலை செய்வான்? பாத்தியா தலைவர் தள்ளி விட்டாருன்னு பல பேர் சொல்லி பெருமைப்பட்டு இருக்காங்க. ஒரு வகையில தள்ளி விட்டாருதான். அது எங்க பாதிக்கும்? அந்த இடம் பூரா திமுக ஜெயிச்சா நீங்க எங்க போய் நிப்பீங்க? நீங்கள் முதலமைச்சர் ஆகிற கனவு எங்க போய் மெய்ப்படும்? அது உங்களுக்கு கை கூடுமா?
சரி, நீங்க அந்த 60, 70 இடமா ஜெயிக்கிறதுக்கு கோயம்புத்தூரை சுத்தி, நாகர்கோயில்ல, திருநெல்வேலிலன்னு அங்கங்க பாக்கெட்டா பிஜேபிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல. ராமநாதபுரம் கூட நான் சொல்றேன். அவங்கலாம் உங்களுக்கு ஓட்டு போட வேணாமா? பலாப்பழ சின்னத்துல 3,50,000 ஓட்டு ஓபிஎஸ் வாங்கினார்ல. எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு 1,00,000 ஓட்டு பிஜேபி ஓட்டு இருக்கு. அந்த 1,00,000 ஓட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேணாமா? அவங்கள நான் தள்ளி விட்டுட்டேன்னா எப்படி சந்தோஷமா அந்த பிஜேபிக்காரன் அண்ணாக்கு ஓட்டு போடுவான்? உணர்வுள்ள பிஜேபிக்காரன் ஓட்டு போடுவானா? இந்த ஆபத்தும் இருக்கு. இப்ப விஜயதரணிக்கு குடுத்துருக்காங்க விளவங்கோடு. இவ்வளோ ஞாபகம் வச்சு கேட்குறீங்களே இல்ல சார். சார். அவங்க காங்கிரஸ்ல இருந்து வெளிய வந்து ரொம்ப இல்ல சிரமப்பட்டாங்க. நிஜமாவே பல நிஜமான தியாகத்த செஞ்சு அது கெட்ட நேரத்தினால போய் ரிசைன்மென்ட் போய் சேர்ந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டாரா நமக்கு தெரியாது. இத்தன வருஷம். ஒரு தவறான நேரத்தில் தவறான முடிவு எடுத்துட்டு போனலாம் அவரே யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சில காலங்கள் வந்துச்சு. அத மறக்கிற மாரி அவர் விருப்பத்தோடு தான் நிச்சயமா போட்டியிடுவார். நல்ல விஷயம் தான். காத்திருந்தவருக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. இப்ப விசிகால நடக்கிற சில முரண்பாடுகள், வெளிய பேசப்படுற முரண்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? கட்சியில குழப்பம் இருக்குங்கிறத நான் சொல்லல. அவரே சொல்றார். வாய்மொழியிலயும் சொல்றார். அவருடைய உடல் மொழியும் அவ்வளவு சந்தோஷமா இல்லைங்கிறத காட்டுறார். நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. கேட்ட தொகுதிகள் கிடைக்கல. அவரும் தொண்டர்களை தயார்படுத்தி வச்சிருந்த மாரி, அல்லது தொண்டருடைய உணர்வுகளை இவர் வெளிப்படுத்தின மாரி இரட்டை இலக்கத்துல எல்லாம் சீட்டு கிடைக்கல. அது வாய்ப்பும் இல்ல. ஆனால் மற்றவர்கள கம்பேர் பண்றபோது விடுதலை சிறுத்தைகள் வாங்கின எண்ணிக்கை மோசமானதும் அல்ல. எல்லாரும் ஒண்ணொண்ணா குறைச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு 2 இடம் அதிகமாகுதுங்கிறது ஒரு அடுத்த கட்டம் தான் அது. ம். அத யாருமே மறுக்க முடியாது. அதீத எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு அது ஏமாற்றமா இருக்கலாம். ம். இயல்பான அரசியல, நடைமுறை அரசியல புரிஞ்சவங்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தல்ல சாதிச்சிருக்காங்கன்னு. 2 இடம் கூட வாங்குறதுங்கிறது அடுத்த எங்க வளர்ச்சிய தலைவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றது தானே சார் அர்த்தம். இவங்க 10 கேட்கலாம், 12 கேட்கலாம். அதுல நியாயம் இருக்கலாம். உங்களுடைய கோரிக்கையில உண்மையான பின்னணிகளும் இருக்கலாம். ஆனா 6க்கு 8 குடுத்துட்டாங்கிறது ஒரு இதுதான். அந்த 8ம் பத்தலங்கிற போது, அது கேட்ட தொகுதியில் சில இடங்கள்ல கிடைக்கல. இவரே சில திட்டங்கள் வச்சிருக்கிறார். அத அமல்படுத்துற போது சில சிக்கல்கள் வருது. எந்த தலைவருமே உள் அறைக்குள்ள சந்திக்கிறத இவர் பொது வெளியில பாதிய போட்டு உடைச்சுட்டாரு. பல விஷயங்கள திருமாவளவன் தவிர்த்திருக்கணும். பொது வெளியில எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதில்ல. நான் போனேன் ஷானவாஸ்க்கு அது குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஷானவாஸ் எந்த கட்சி உறுப்பினர்ன்னு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே குழம்பிடுச்சு. ம். ஷானவாஸ்க்கு இது குடுக்குறோம்னு சொல்றது திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். இல்ல ஸ்டாலின் இல்ல. அவரும் ஒரு நட்பு விளக்கம் ரீதியா சொல்லியிருக்காரு. இருங்க. நட்பு ரீதியா எல்லாம் நடக்கலாம். பொது வெளியில் இது விவாதிக்கக்கூடாது. இப்ப சொல்ற அர்த்தம் புரியுதா? இந்த ரூமுக்குள்ள போறபோது ஏங்க ஷானவாஸ் அங்க விரும்பலைங்கிறார் அப்படின்னா, ஸ்டாலின் நிச்சயமா சொல்லியிருப்பார். ஷானவாஸுக்குரிய மரியாதை அது. அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். அவருடைய திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். திருமாவளவன் பெருமை தான் படணும். கோவப்பட்டா ஒரு கூட்டி அறைகளுக்குள்ள தான் கோவப்படணும். பொது வெளியில போட்டு அந்த வார்த்தையை உடைக்கக்கூடாது. ராயபுரம் கேட்டாரு. அப்புறம் வேணாம்னாரு. பல்லாவரம் கேட்டாரு. பல்லாவரம் கிடைக்கல. சரி இதெல்லாம் ஓப்பன்ல பேசுற விஷயம். பத்திரிக்கைக்காரன்லாம் அண்ணே உள்ள என்னண்ணே நடந்துச்சுன்னு பிரயத்தனப்பட்டு சேகரிக்கிற விஷயங்கள திருமாவளவன் பொது வெளியில போட்டு உடைக்கிறாரு. இது வெளிப்படை தன்மைன்னு ஒரு இல்ல பார்வை அதுக்கு பார்க்கலாம். காரணம் இருக்கா? அப்ப பின்னணி இருக்கா? இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு இந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறார். அது இருபுறமும் கூரான கத்தின்னு அவர் புரிஞ்சுக்கிடல. ஏன்னா கை கட்டிய கண்ணு கட்டல. கண்ணு முன்னாடி தேர்தல் இருக்கு சார். இவ்வளவு கசப்புகள் மறைகிறதுக்கு நாள் வேணும்ல. இல்ல ஆளுர் ஷானவாஸ பத்தி அதிகம் பேசுறாங்க. இப்ப ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவா இருந்த எஸ்.எஸ். பாலாஜி, பனையூர் பாபு இல்ல அவரை அவங்களுக்கும் வாய்ப்பு பத்தியும் இல்ல. தான் பேசுறாங்க. ஒரு ஊடக வெளிச்சத்துல கொஞ்சம் அதிக வெளிச்சத்துங்கிற டக்குன்னு அந்த பேர் வருது. பாலாஜிக்கு நான் குடுக்கணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் இன்னொரு வாய்ப்பு அப்படி இப்படின்னு அவரு 3 முறை வாய்ப்பு குடுத்ததெல்லாம் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி தானே விஜய் பாலாஜிக்கு 3வது வாய்ப்பு, 3வது வாய்ப்புல ஜெயிச்சார்ன்னு அவர் சொல்றாரு. ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். தலைவருடைய பிரத்யேக உரிமை சார் அது. அந்த கட்சி எப்படி இருக்கு? என்ன நெருக்கடிகள்? வெளியில சொல்ல முடியாத நெருக்கடிகள் இன்னும் நெறைய இருக்கலாம். எதிர்காலத்துக்கு எது நல்லது? இதெல்லாம் திருமாவளவன் பார்த்து முடிவு எடுக்கணும். அதெல்லாம் சொல்லல. எல்லாத்தையும் பொது வெளியில சொல்லணுமா? இல்ல காட்டுமன்னார் கோயில்ல அவரே அதுவே ஒரு நிக்கிறது. நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஆயுதம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்க்கிறேன். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. அடுத்த நாள் 6ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் இருக்கு. அதாவது அங்கே தான் விரும்பிய ஒருவரை அல்லது கட்சி நலனுக்காக ஒருத்தரை நான் நிறுத்தணும்னு நினைச்சு, அது கட்சிக்குள்ள கடும் எதிர்ப்ப கிளப்புதுன்னா, நான் ஒரு தலைவரா என்ன பண்ணுவேன், நானே நிக்கிறேன்னு ஒரு வார்த்தைய போடுவேன். திருமாவளவன் அந்த ஆயுதத்த தான் கையில எடுத்திருக்காரு. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புறேன். ஏன்னா, அதுல இருக்கிற ஆபத்து இருக்கு. 90% அவர் ஜெயிச்சுடுவாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஜெயிச்சுட்டு எத ரிசைன் பண்ண போறீங்க? நாடாளுமன்ற பதவி. அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சரி இந்த இல்ல எம்எல்ஏ தான் வாய்ப்பு இருக்கு. எப்ப இந்த ராஜினாமா பண்றதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல நிக்கிறீங்க சார் அது மக்கள்? வெற்றி வந்ததுக்கு அப்போ பிறகு அவர் தானே. வெற்றி வந்த பிறகு ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்பு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுவார். இதே காட்டுமன்னார் கோயில உள்ளடக்கிய 6 தொகுதிகள் திருப்பி தேர்தல் வரப்போகுது. ஒரு நாடாளுமன்றத்தில். அப்ப யாரெல்லாம் தனியா விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருவாங்க? தோழமை கட்சிகளோட ஆதரவு இருக்கலாம். அப்ப தோழமை கட்சிகள்ட்ட பேசினாரா? அதுக்கு தலைமை வைக்கிற ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரா? ஏன்னா ஸ்டாலின் தான் ஒத்துழைக்கணும்.
அப்ப இவ்வளவு செலவு தேவை. 50 கோடி ரூபாய் இல்லாமல் அதை திருப்பி திருமாவளவனால் ஜெயிக்க முடியாது. 50 கோடி. ஆமா சார். இவர்ட்ட 50 கோடி இருக்கா? நம்ம என்ன நடக்குன்னு பார்த்து தானே சார் சொல்றோம். எல்லா இடத்துலயும் தேர்தல் நடக்கிற போது ஒரு 20, 30 கோடி போதும். தனியா நிக்கிற போது எல்லாருடைய கவனமும் வந்து குவி எல்லாத்துக்கும் எதிர்த்தாக்குதல் நீங்க நடத்தி ஆகணும். எல்லா வகையிலையும் தாக்குதல் நடத்தணும். புரியுதுங்களா? சர்வசாதாரணமா 50 கோடி ஆகும் சார். அப்ப அதுக்கு தயாரா இருக்கிறாரா? இல்ல, அப்ப அது- தயாரா இருக்கிறேன்னு திமுக சொல்லுச்சா? திமுக விவாதிச்சுட்டாரா? எதுவுமே தெரியாது. அப்ப அது திமுக கொடுக்குற நெருக்கடி அது. அதான் எல்லாத்தையும் பொது வழியில பண்ணியிருக்க கூடாது. நான் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். சரிதானா? அல்லது 3 தொகுதி இருக்கு பட்டியல அறிவிச்சிட்டேன். சர்ச்சை இல்லாத 3 தொகுதி. மீதி வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கலாம். நம்ம ஒண்ணும் ஐடியா சொல்லிக் கொடுக்கல. அவர் பார்க்காத அரசியலா? ஆனா ஒரு விஷயம் நம்ம இங்க வந்தா மந்திரி ஆகலாம்னு நினைக்கிறாருன்னு ஒரு தியரி இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை அப்படி யோசிக்க வைக்குது. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறப்போகுது. அதனால நான் அந்த முடிவு எடுத்தேன். அதையும் கூட அவர் அந்த மாரி சொல்லி, ஒரு எதிரணியினருக்கு தவறான யூகங்களை அ செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க கூடாது. பண்ணிட்டாரு. மந்திரி பதவியை தேடி ஓடுற ஆள் திருமாவளவன் கிடையாது. அவர நான் தனிப்பட்ட முறையிலயும் அறிஞ்சவன். அரசியல் ரீதியா பத்திரிகையாளரா பார்த்தத சொல்றேன். பதவி இல்லாமலேயே பல காரியங்களை சாதித்தவர் தான் திருமாவளவன். அந்த மக்களுக்காக. தன்னுடைய போராட்ட வாழ்க்கையின் மூலமா. எப்படியாவது மந்திரி ஆயிடணும். இல்லாட்டி இந்த மக்கள் கைவிடப்பட்டுருவாங்கலாம் நினைக்கிற ஆள் இல்ல. மந்திரி ஆனா கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். கொஞ்சம் ஈஸியா சில விஷயங்கள சாதிக்க முடியுமே தவிர, அது இருந்தா தான் இல்லாட்டி நான் களத்துக்கே வரலைன்னு சொல்ற நபர் அல்ல திருமாவளவன். இப்பவும் நான் நம்புறேன். தன்னுடைய உட்கட்சிக்குள் எழுந்த தனக்கும், தன் கட்சிக்கும் எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள சமாளிக்கிறதுக்காக தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்ன்னு நெனைக்கிறேன். ஒருவேள கடைசி வரைக்கும் அவரே நின்னு போட்டியிட்டால் கூட, காரணம் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில அவர் விரும்புற நபர் அல்ல. நன்றி சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.